திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் சிகாமரம். தலம் திருவாரூர் பூங்கோயில். பதிகம் 19. பாடல் 6. நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. எம்பட்டம் பட்டம் உடையானே, என் பட்டம் பட்டம் உடையானே, ஏர்மதி என்ன எம்பட்டம் பட்டம் உடையானே, ஏர்மதி என்ன நும் பட்டம் சேர்ந்த நுதலானே, நும் பட்டம் சேர்ந்த நுதலானை, அந்திவாய் செம்பட்டு உடுத்தி சிறுமான் உரி ஆடை, செம்பட்டு உடுத்தி சிறுமான் உரி ஆடை, அம்பட்டு அசைத்தானை நான் கண்டது ஆரூரே, அம்பட்டு அசைத்தானே நான் கண்டது ஆரூரே, ஆரூரே, ஆரூரே. திருச்சிற்றம்பலம். இந்த 6ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். என்னை அடிமையாக கொண்டுள்ள தன்மையை தனது பட்டமாக உடையவனாக இருக்கின்றார். அடியார்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்து அவர் நம்மளை அடிமைப்படுத்தலை, நம்ம அவர் மேல் அடிமையாக இருக்கோம். அடியார்கள் பெருமாகிய நாம் அடிமைப்பட்டு இருப்பதை இந்த பாடலில் முதல் வரியாக சொல்கின்றார். அழகான வானில் விளங்கி தோன்றும் சந்திரனை, வானில் சந்திரன் அழகாக இருப்பது காட்சி தெளிப்பார் அல்லவா, அந்த சந்திரனை தனது நெற்றியில் பட்டமாக போன்று சுட்டிக்கொள்பவனாக விளங்குகின்றார். நெற்றியில பட்டமாக வைத்திருக்கார். அந்த நேரத்தில் காணப்படும் வானத்தின் நிறத்தை உடைய செம்பட்டு, அந்த ஒரு வெண்மை நிறமாக காணப்படும் செம்பட்டு நிறமாக காணப்படும் இதை மேலாடையாக அணிந்திருப்பவனாகவும், மானின் தோளினை ஆடையாக உடையவனுமாகவும், அழகிய பட்டாடை தனது தோளின் மீது உடுத்தி கொண்டு அதனை அசைப்பவனாகவும் ஆகிய பெருமான் எங்கு இருக்கின்றார் அப்படின்னா, நான் திருவாரூர் பூங்கோயிலில் கண்டேனேன்னு சொல்லி இந்த பாடலில் மிகவும் அருமையாக சுவாமியின் ஆடைகளையும், சுவாமியை ஆடையை வெண்ணிறத்தில் உள்ள சந்திரனுக்கு இணைமையாக மேற்கோள் காட்டி மான் தோலை ஆடையாக வைத்தலாங்கிறதுல உமையை சொல்லி நமக்கு இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமி. திருச்சிற்றம்பலம்.